பிராணாயாமா. இந்த பிராணாயாமா சீரீஸில் நம்ம என்னென்ன பிராணாயாமம்லாம் இருக்குது, அந்த பிராணாயாமத்தால் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நான் என் குரு அன்னை சகுந்தலா அவங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டதை நம்ம இங்கே பகிர்ந்துக்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற பிராணாயாமத்தோட பேர் உஜ்ஜயி பிராணாயாமம். உஜ்ஜயி பிராணாயாமம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, தலையில் உள்ள ஹீட் குறைய ஆரம்பிச்சிடும், முகம் பொழிவு கிடைக்க ஆரம்பிச்சிடும், டல்லாக இருக்க ஃபேஸ் நல்லா பிரைட்டாக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் தொண்டையில், உங்கள் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்து, லங்ஸ் ஏரியாவில் ஏதாவது சளி ப்ராப்ளம், அடைப்பு ப்ராப்ளம் இருந்தால் இதை பண்ண 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 அதுவும் கிளியர் ஆயிரும். உஜ்ஜயி பிராணாயாம ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுறது? ஒரு சுகாசனத்துலேயோ எந்த ஒரு ஆசனம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதில் ப்ராப்பராக உட்காந்துக்குங்க. கீழே ஒரு விரிப்பு வச்சு அது மேலே உட்காந்துக்குங்க. முதுகுத்தண்டை நேரம் வச்சுக்கோங்க. 2 நாசி துவாரம் வழியாகவும் மூச்சை உள்ளே இழுக்கிறோம். இன்ஹேல், ஃபுல்லாக உள்ளே இழுத்துட்டு 5 அல்லது 10 செகண்ட் கும்பிக்கிறோம், ஹோல்டு பண்ணுறோம். உங்களால் முடிஞ்ச அளவு, உங்களால் பண்ண முடியல 5 இல்லை 10, உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ண 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 அந்த அளவு மாறும். ஸோ மூச்சை 2 நாசி துவாரத்து வழியாக உள்ளே இழுக்கிறோம், இன்ஹேல். அதுக்கப்புறம் கும்பிக்கிறோம், ஹோல்டு பண்ணுறோம். அதுக்கப்புறம் 2 நாசி துவாரம் வழியாக மெதுவாக ஸ்டெடியாக வெளியில் விடுறோம், எக்ஸேல். எவ்வளோ? ஃபுல்லாக எம்டிஆர் அளவுக்கு. இப்படி 10 தடவை டெய்லி நீங்கள் காலையிலையும் மாலையிலையும் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சொன்ன பயன்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். இந்த ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மெடிடேஷன், தியானத்துக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த உஜ்ஜயி பிராணாயாமம் ப்ராக்டிஸை யாரெல்லாம் இந்த ப்ராப்ளமில் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் பண்ணி பயன்பெறுங்க. சிவாயனம்.